வணக்கம். கேட்டல் கருத்தறிதல் இதுக்கான கதை மந்திர புல்லாங்குழல். ஆனைக்குடி என்ற ஊரில் அழகேசன் என்ற ஏழை இளைஞன் இருந்தார். அவர் பக்கத்து ஊரில் ஜம்பு என்ற ஜமீன்தாரிடம் வேலை பார்த்து வந்தார். கடுமையாக உழைத்தாலும் ஜமீன்தார் ஒன்றுமே கொடுக்க மாட்டார். சாப்பாடு மட்டுமே போடுவார். இருந்தாலும் தனக்கு வேலை கொடுத்த ஜமீன்தாருக்கு மிகவும் உண்மையாக உழைத்தார். ஜமீன்தார் கொடுப்பதில் தன் தாயாருக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து அனுப்புவார். 2 ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்து பின்னர் தன் தாயை பார்க்க போவதாக ஜமீன்தாரிடம் சொன்னார் அழகேசன். ஜமீன்தாருக்கு அவரை விட மனசில்லை. இருந்தாலும் போய் வா, இதோ 2 ஆண்டுகள் உன் கூலி என்று கூறி 5 செப்பு காசுகள் கொடுத்தார். அவரும் மனம் கோணாமல் தாயாரை பார்க்க போகிற மகிழ்ச்சியில் சந்தோஷமாக வாங்கி முதலாளிக்கு நன்றி சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பினார். அதே நேரம் அந்த ஊரில் ஒரு பெரிய திருடன் ஒருவன் ஜம்பு ஜமீன்தாரின் வீட்டை ரொம்ப நாளாக நோட்டம் போட்டுவிட்டு வந்தான். அழகேசன் இருந்தவரை அவனால் திருட முடியவில்லை. அழகேசன் ஊருக்கு கிளம்புவதையும் அவன் சம்பளம் வாங்கி சென்றதையும் பார்த்தான். கண்டிப்பாக நிறைய தங்கம் கொண்டு செல்வார் என்று நினைத்தான். அதற்கு முன்னர் ஜமீன்தார் வெளியே சென்ற நேரம் பார்த்து அவரது வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நுழைந்து அங்கு பாதுகாப்பாக வைத்திருந்த தங்க காசுகள், நகைகள் மற்றும் அனைத்து ஆபரணங்களையும் கொள்ளையடித்து பெரிய மூட்டை கட்டினான். பேராசை யாரை விட்டது? இது போதாது என்று நினைத்து அழகேசன் கையில் இருக்கும் பொருட்களையும் பிடுங்க திட்டமிட்டான். எப்படியும் அழகேசன் காட்டு வழியாக தான் நடந்து ஊருக்கு செல்வார். எனவே அங்கே அவரை மடக்கி இருப்பதை திருடலாம் என்று நினைத்தான். குறுக்கு பாதையில் ஓடி காட்டில் ஒளிந்து கொண்டான். அழகேசன் காட்டு வழியாக செல்லும் பொழுது ஒரு இடத்தில் ஒரு குள்ளமான ஒருவர் கீழே விழுந்து கிடந்தார். அவரை ஓடிப்போய் தூக்கி குடிக்க தண்ணீர் கொடுத்தான். சிறிது நேரத்தில் அந்த குள்ள மனிதர் கண் விழித்து பார்த்தார். அவரது தோற்றம் வேடிக்கையாக இருந்தது. நீண்ட வெண்ணிறத்தாடி, தலையில் கூம்பு வடிவில் தொப்பி. ஐயா பெரியவரே, என்னாச்சு? ஏன் மயங்கி கிடக்கிறீங்க? தம்பி, என்னை காப்பாற்றியதற்கு நன்றி. நான் பசியாலும் பட்டினியாலும் வாடுகிறேன். எனக்கு உன்னால் முடிந்த உதவியை செய்வாயாக. அப்பா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த வருமானம் இதோ இருக்குது. இதில் செப்பு காசுகள் நீங்கள் வைத்து கொள்ளுங்க. தம்பி, உன் இரக்க குணம் என்னை மகிழ்ச்சி கொள்ளச் செய்கிறது. கைமாறாக நான் உனக்கு உதவ இருக்கிறேன். எனக்கு சில மந்திர சக்திகள் இருக்கிறது. அதனை மற்றவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும் கேள், தருகிறேன். அழகேசனுக்கு ஆச்சரியம் நம்ப முடியவில்லை. என்னடா இது? இவருக்கு உதவினால் அவர் நமக்கு உதவுகிறாராம், அதுவும் மந்திர சக்தியால். புரியவில்லையே என்று திகைத்தார். தம்பி, சந்தேகம் வேண்டாம். உனக்கு உதவி செய்ய இருக்கிறேன். என்ன வேண்டும் கேள். அப்பா, எனக்கு இசையில் மிக்க ஆர்வம் உண்டு. நான் ஊதினால் இனிமையான இசை வரக்கூடிய ஒரு புல்லாங்குழல் கொடுங்க. அதை கேட்டவரும் மெய்மறந்து போகும் அளவுக்கு இருக்க வேண்டும். உடனே குள்ள மனிதர் கண்ணை மூடி ஏதோ மந்திரம் சொல்ல கையில் அழகான புல்லாங்குழல் வந்தது. அதை அழகேசனுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் செய்து வேறு வழியில் சென்று விட்டார். அழகேசனும்
அழகேசனும் மகிழ்ச்சியாக நடக்கத் தொடங்கினார். திடீரென்று அவன் முன்னால் பெரிய கத்தியோடு அந்த திருடன் வந்து நின்றான். மரியாதையாக உங்கள் முதலாளி கொடுத்த காசுகளை எனக்கு கொடு என்றான். அழகேசனுக்கு பயம். ஏன் வீணாக திருடனிடம் சண்டை போட்டு உயிரை இழக்க வேண்டும் என்று நினைத்து கையிலிருந்து 3 செப்பு காசுகளை கொடுத்தான். என்ன, 3 செப்பு காசா? அவர் 5 அல்லவா கொடுத்தார்? தங்கம் கிடையாதா? கஞ்சப்பயல்! அதனால் தான் அவர் வீட்டில் இத்தனை தங்கம் இருந்ததா? ஆம், மீதி 2 காசு எங்கே? அதையும் கொடு, இல்லை என்றால் கொன்று விடுவேன் என்றான் திருடன். அதற்கு அழகேசன், என்னிடம் 3 காசு தான் இருக்கிறது, மற்றதை ஒரு குள்ள மனிதருக்கு கொடுத்து விட்டேன் என்றார். அதற்கு திருடன், நான் நம்ப மாட்டேன், எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய் என்றான். அதனால் அழகேசன் என்ன செய்வது என்று யோசித்தார். திருடனிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி ஆயுதம், ஒரே ஒரு ஆயுதம், அந்த புல்லாங்குழல்தான். அதை உபயோகிக்கலாம் என்று முடிவு செய்து, மீதி 2 காசு இதுக்குள்ளே இருக்கிறது, ஊதி எடுக்கிறேன் என்று கூறி புல்லாங்குழலை இசைக்க தொடங்கினார். அதிலிருந்து அருமையான இசை கிளம்பியது. அனைத்து பறவைகளும் மெய்மறந்து கேட்டன. திருடன் சும்மாவா இருக்க முடியும்? திருடனும் ஆஹா ஓஹோ தை தக்கா என்று குதிக்கத் தொடங்கினான். அழகேசன் விடாமல் இசைக்க திருடன் அங்கே இங்கே என்று ஆடத் தொடங்கினான். கீழே விழுந்தான். முள்செடியில் மாட்டிக்கொண்டான். தொடர்ந்து ஆட உடம்பெல்லாம் அடிபட்டு இரத்தக்களரியாகி அம்மா ஐயா என்று அம்மா அப்பா என்று தயவு செய்து புல்லாங்குழல் இசைப்பதை நிறுத்துங்க, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், என்னால் வலி தாங்க முடியலை, ஆடாமலும் இருக்க முடியலை, நான் திருடியதை எல்லாம் உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன் என்றான். அழகேசனும் அவனிடம் இருந்ததை எல்லாம் வாங்கிவிட்டு அவனை ஒரு மரத்தில் கட்டி வைத்துவிட்டு மீண்டும் ஊருக்கு திரும்பினார். அங்கே ஜமீன்தார், அப்போ எல்லாமே போயிட்டதே, நான் சம்பாதித்த எல்லாமே களவு போயிட்டதே, நான் தவறாக சம்பாதித்தது முதல் எல்லாமே போய்விட்டதே, இனிமேல் நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். அழகேசன் அவரை பார்த்து, அப்பா இல்லை ஐயா, அழவேண்டாம், திருடியதை எல்லாம் நான் வாங்கி வந்து விட்டேன், அவன் காட்டில் வைத்திருக்கிறேன், உடனே ஊர்காவலர்கள் போய் புடியுங்க, இந்தோ உங்கள் நகைகள், பணம் சரி பாருங்க என்றான். ஜமீன்தாருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இத்தனை நாள் கொடுமைப்படுத்தியும் நேர்மையாக நடந்து கொண்ட அழகேசன் மீது மரியாதை ஏற்பட்டது. தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அழகேசனும் அந்த ஊரிலேயே பங்களா ஒன்றையும் நிறைய நிலங்களையும் கொடுத்து அந்த ஊரிலேயே பங்களா ஒன்றையும் நிறைய நிலங்களையும் கொடுத்து உதவினார். அழகேசனும் தன் தாயாருடன் அற்புத புல்லாங்குழலுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். கற்றுக்கொண்ட வார்த்தைகள்: போர், வார்குடிப்படை, ஆயுதம், தமிழர்கள், படைப்பிரிவு, இசைக்கருவிகள், தேர்கள், முரண் களரி, போர்வாள், நீராடுதல், வஞ்சனம் முறைத்தல், வீரக்கல் நடுக்கல், சண்டை, போர்க்களை சூழல்.